வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். இலங்கை கடற்கரையில் கரையொதுங்கும் பொருட்கள். சமீபத்தில் இந்தியாவின் கேரள கடற்கரையில் விபத்துக்குள்ளான SMC எல்சா 3 கப்பலில் 13 ஆபத்தான கொள்கலன்கள் இருந்ததாக சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சின் மேலதிக செயலாளர் RHMP அபேகோன் கூறுகையில், இந்த கப்பலில் உள்ள சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவித்தார். நிலவும் மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் இலங்கை கடற்கரைக்கு மேலும் கரையொதுங்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட HMP அபேகோன் மேலும் தெரிவித்தார். அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குணசேகர கரையொதுங்கும் பொருட்களை அகற்றும் பணிகள் இன்று முதல் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். விமான விபத்து. ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கும் இலங்கை. அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்திய விமான விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து இலங்கை மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தம் குறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர ஆட்சி ரகசிய வாக்கெடுப்புக்கு அஞ்சுகின்றது சஜித் அணி. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை தீர்மானிப்பது தொடர்பான வாக்கெடுப்பை வெளிப்படையாக நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்த ஒரு கட்சியும் சுயேட்சை குழுவும் பெறவில்லை. எனினும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்குரிய ஆதரவு பெறப்பட்டுவிட்டது என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. மறுபுறத்தில் எதிரணிகளை ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகின்றது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கூட்டுத்தொடர் எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையிலேயே ரகசிய வாக்கெடுப்பை நடத்தாமல் அதனை வெளிப்படையாக நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நுரைச்சோலை மின்பிறப்பாக்கி நிறுத்தப்படுகின்றது. நுரைச்சோலை 3வது மின்பிறப்பாக்கி இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக 25 நாட்களுக்கு நிறுத்தப்படும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இதனால் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 300 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்படும். எனினும் 2 மின்பிறப்பாக்கிகள் செயல்பாட்டில் உள்ளதால் மின்சக்தி விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார். 3வது மின்பிறப்பாக்கி மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட பின்னர் நுரைச்சோலை மின் நிலையத்தின் 1வது மின்பிறப்பாக்கி பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. இதேவேளை கடந்த 1.5 மாத காலமாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட கலனிதிச மின் உற்பத்தி நிலையம் அடுத்த சில நாட்களில் மின்சக்தி உற்பத்திக்காக மீண்டும் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 165 மெகாவாட் மின்சாரம் சேர்க்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகரின் ஆட்சியை தனதாக்கி தமிழரசு. இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதவதனி யாழ் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தன. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராஜா மதவதனியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்த ராஜா மதவதனிக்கு 19 வாக்குகளும், கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு 16 வாக்குகளும் கிடைத்தன. தேசிய மக்கள் சக்தியின் 10 உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர். இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில்
முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் தெரிவானார். இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.